அதனால நீங்க படைச்சவன்ட்ட ஒப்படைச்சா மட்டும்தான் அமைதி. அந்த அமைதி அடைஞ்சா மட்டும்தான் அது அத்தாட்சி தான். அந்த அமைதி அத்தாட்சி தான். அதுக்கப்புறம் அவருடைய விளைச்சலை பார்க்க முடியும். அல்லது கவலையும் பயத்துல இருந்துன்னு சொன்னா அந்த விளைவுகளை தான் பார்க்க முடியும். கவலையும் பயம் நீக்கப்பட்டு அமைதி அடைஞ்சா அந்த விளைச்சலை பார்க்க முடியும். விளைச்சல்கள்லாம் நன்மையான விளைச்சல்கள், தீமையான விளைவுகள். உணர்ச்சிகள் பெரும்பாலும் கவலையும் பயம் இருக்குது. அந்த கவலை பயத்தை நீக்கி கேட்கணும். முதல்ல நம்ம கவலையத்தையும் பயத்தை நீக்கி கேட்கணும். ஷைத்தானும் பாதுகாக்கணும். சோதனை காலங்களில் முதல்ல இறைவன் கேட்கணும், என் பாவத்தை மன்னிச்சு விரட்டப்பட்ட ஷைத்தான் என் பாவத்துக்கிறவனே, எனக்கு அமைதி உதவி செய், பொறுமை உதவி செய், நான் பொறுப்பு கொண்டே பொறுப்பேற்படுத்தினா ஒப்படைச்சிட்டா போதும். நமக்கு அமைதி, அந்த அமைதி அத்தாட்சி, அதனுடைய விளைச்சல்கள் உடல்ல நம்ம உடல்லையும் பரவ ஆரம்பிக்கும். மற்றவங்க யார் மூலமா யாருக்கு நம்ம கஷ்டங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் அவங்களுக்கும் அது சுகத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால சோர்வோ கவலையோ அங்க இருக்காது. எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செய்ய புரிகின்றார்களோ அவள் நற்பாகியங்கள் உண்டு, இன்னும் அழகிய இருப்பினும் உண்டு. புரிஞ்சுக்கிறது தான். புரியுறதுங்கிறது நம்ம செய்யறது கிடையாது. இறைவன் ஒப்படைச்சா மட்டும்தான் அமைதி. அதை புரிஞ்சுக்கங்க. அந்த அமைதி கிடைச்சா அந்த அருள் உங்களுக்கும் பரவலாகும், குடும்பத்துக்கும் பரவலாகும். நற்பாகியம் உண்டு, இன்னும் அழகான இருப்பிடமும் உண்டு. இப்போ உங்க இருப்பிடத்துல அந்த கவலைய பயம் இல்லாம குடும்பத்துல அல்ல வீட்டுல சமாதானத்தை இறைவன் ஏற்படுத்த அவன் போக மாட்டான். ஆனா எந்த விஷயமே அல்லாஹ் நினைவு கூறுங்கள், அவன் ஒப்படைச்சிருங்க. அவன் நினைவு கூறுறதுங்கிறது கூட மறந்துட்டு நினைவு கூறுறது, நம்ம அடுத்த நிலை வேணும்னு அவன் நினைவுல வாழ்றது முக்கியமா இருக்கு. இது அடுத்த ஸ்டேஜ். இப்போதைக்கு நினைவு கூர்ந்து போடணும். நன்மை நடக்கும் போதெல்லாம் அவன்றது வந்தது, தீமை நடக்கும் போதெல்லாம் நான் சம்பாதிச்சது. இந்த தீர்ப்புக்கு பணிஞ்சிட்டு அடுத்த நிலை போகும்போது எப்பயுமே அவன் நிலையில வாழணும். அது வாழ்க்கை அமையும்.